ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்க ஆர்ஜேபுர்க்கோ கள நிலவரங்களை சுட சுட விறுவிறுப்பா பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம தமிழக அரசியல் யூடியூப் சேனல்ல. நீங்களும் ஆதரவு அளிச்சுட்டு வரீங்க, அந்த ஆதரவு அப்படியே தொடரணும்னு எங்களோட ஆசைகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்டார் வேட்பாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில தொகுதிகள்ல இன்னும் இழுபறியா, அதாவது இவங்களா அவங்களா அவங்களா இவங்களா அப்படின்ட்டு நமக்கே ஒரு கன்ஃபியூஷன். இந்த தொகுதியில யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் கேண்டிடேட்டை விட நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த மாதிரியான தொகுதிகள் என்ன, அந்த தொகுதியில என்ன மாதிரியான நிலவரம், இறுதிக்கட்ட நிலவரம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தமிழக அரசியலோட இணை ஆசிரியர் ரங்கநாதன் சார் தான் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். பெரம்பலூர் தொகுதிக்கு போயிடலாம். ஏன்னா ஒரு முக்கியமான ஒருத்தரோட பையன் நிக்கிறாப்புல. அவர் இது வரைக்கும் கட்சியில எந்த பொறுப்புலயும் இருந்த மாதிரி தெரியல. அவர் ஒரு பதவியில பொறுப்புல கூட இருந்தா, பதவியில எதுலையுமே இல்லாத அவரு முதல் முறையா ஒரு எம்பி அப்படின்ற ஒரு பதவிக்கு போட்டி போடுறாரு. அது எப்படி இருக்கு? அந்த மாவட்டம் எப்படி இருக்கு? அதாவது மேடம், பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு நேருவோட பையன் அருண் நேரு தான் நிக்கிறான்னு சொல்லிட்டு கடந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவரும் களப்பணியில இறங்கிட்டாரு. அங்க பச்சைமலை, புளியஞ்சோலை, துறையூர், மண்ணச்சநல்லூர் அந்த எல்லா பகுதிக்கும் போயிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்குறது, கட்சி நிர்வாகிகளோட நல்லது கெட்டதுல கலந்துக்கிறது, எல்லா விஷயத்திலயும் அவர் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னாக்கா நம்ம போட்டி போட போறோம், அங்க பெரும்பான்மை சமுதாயம், முத்தரையர் சமுதாயம் இருக்காங்கன்றது அவருக்கு தெரியும். அதனால அவர் களத்துல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தேர்தலில் அவர் வேட்பாளராக அறிவிக்கணும்ல, அதை அறிவிச்சோன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா அருண் நேரு வெற்றி உறுதி அப்படின்ட்டாங்க. ஏன்னா நேருவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தொகுதிக்கு சம்மந்தமே இல்லாத நெப்போலியனெல்லாம் ஜெயிக்க வச்சாரு. அப்படி இருக்கல தன்னோட பையன் தான் விட்டுருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. அதே மாதிரி அதிமுகவில் யாரை அறிவிக்க போறாங்கன்றது தெரியாம இருந்தது. இப்போ அதிமுகவில் என்னன்னாக்கா மறைந்த முன்னாள் வனத்துறை அமைச்சர் என் செல்வராஜரோட சகோதரர் பையன் என்.டி. சந்திரமோகனை வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க. இதுதான் கொஞ்சம் நேரு தரப்புக்கு சிக்கலை ஏற்படுத்துது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவில் முன்னாள்களில் மாஜிக்களில் யாரையாச்சும் ஒருத்தரை வேட்பாளராக அறிவிப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஏன்னாக்கா அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் ஏதாச்சும் இருக்கும். அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த கோஷ்டி பூசல் அரசியல் உச்சத்தில் இருக்கும் அதிமுக. திருச்சி அதிமுகவில் முத்திரையர் மாஜிக்கள் அவ்வளோ ஆளுக்கு ஒரு உள்குத்துக்கள் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அவங்க யாராச்சும் ஒருத்தர் நிற்பாங்க, அந்த உள்குத்துல நம்ம ஜெயிச்சிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் சம்பந்தமே இல்லாத அந்த வேட்பாளர் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாத என்.டி. சந்திரமோகனரை வேட்பாளராக அறிவிச்ச உடனேயே கொஞ்சம் நேரு தரப்புக்கு கொஞ்சம் திகில் அடைஞ்சிட்டாங்க. இதுக்கு இடையில என்ன பண்ணிட்டாங்கன்னா, தொட்டியம் ராஜசேகரன் எக்ஸ் எம்எல்ஏ அவர் என்ன பண்ணாருனாக்கா, நேரு முத்திரையருக்கு என்னென்ன எதிராக செஞ்சாரு, முக்குளத்தூருக்கு என்னென்ன எதிராக செஞ்சாரு, எத்தனை பேர்த்த அரசியலை விட்டு காலி செஞ்சாரு அப்படின்னு டிவி சேனல்ல ஒரு பேட்டியை கொடுத்து அந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. அதனால இப்போ அவங்க தரப்புக்கு கொஞ்சம் ரொம்ப நெருக்கடியாக தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே பிஜேபி கூட்டணியில் ஐஜேகே தலைவர் பச்சைமுத்து போட்டி போடுறாரு. அவர் இது 3வது முறையாக போட்டி போடுறாரு. கடந்த முறை முதல் முறை சுயேட்சையாக போட்டி போடையிலேயே 2 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கினாரு. போன முறை திமுக கூட்டணியில் போட்டி போட்டார். அப்போ என்ன சொன்னார்னாக்கா, இங்கே உள்ள ஏழைகளை ஏழை மாணவர்கள் குறிப்பிட்ட மாணவர்களுக்கு என்னோட கல்லூரியில் பிஇ இலவசமாக படிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதை 5 வருஷம் நிறைவேற்றிட்டு இருக்காரு. இப்போ அதே மாதிரி அவர் என்ன சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சுட்டாரு. என்னன்னா அவரை தொகுதியில் பார்க்க முடியாது, அதுதான் ஒரு விஷயம். அவர் இங்கே சென்னையிலேயே இருப்பார். இப்போ இந்த முறை பிஜேபி கூட்டணியில் அவரும் போட்டி போடுறாரு. அதனால ஒரு டஃப் காம்படிஷன் தான் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இவர் அருண் நேருவும் பாரிவேந்தனும் பணத்துக்கு பஞ்சமே இல்லை. அவங்களுக்கு ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு வேணாலும் தரலாம், அந்த நிலைமைக்கு அவங்க இருக்கிறாங்க. ஆனா இப்போ ஏடிஎம்கே வேட்பாளர் பணபலம் படைத்தவர் கிடையாது. அங்க உள்ள பெரும்பான்மையான முத்திரையர் சமுதாயம் இருக்காங்க. அந்த முத்திரையர் சமுதாய வேட்பாளர் அவங்களுடைய பெரியப்பா முத்திரையர் சமுதாய மக்களுக்கு ஏராளமான நல்லதை செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி அவர் மேல எந்த ஒரு அரசியல் கரையும் படலை. அமைச்சராக இருந்திருக்காரு, எம்பியா இருந்திருக்கிறாரு. அரசியலில் அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்க்கவே முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வரை இன்னவரை அவர் மேலே சுமத்தவே முடியாது. அதனால பெரும்பான்மையான முத்திரையர் சமுதாய மக்கள் அதிமுக வேட்பாளருக்கு வாக்களிக்கிறாங்களா இல்லை பணபலம் ஜெயிக்குதா அப்படின்றத பொறுத்து தான் பெரம்பூர்ல இருக்குது. பணமா சமுதாயமா அப்படின்னு நிக்குது. இது ஜூன் 4ஆம் தேதி தான் தெரியுது. ஓகே, இப்போதைக்கு கள நிலவரம் இதுதான். அங்க 3 பேருமே சமமா போட்டி போடுறாங்க. அதுல யாரு 1 2 3 இல்ல, இவங்க 2 பேரும் பிஜேபியும் திமுகவும் பணத்தை நம்பி இருக்காங்க. இவரு சமுதாயத்தை நம்பி இருக்காரு, சமுதாய மக்களை நம்பி இருக்காரு. ஓகே ஓகே. ஆனா கடைசியா அவங்களோட ஓட்டு தான் முடிவு செய்ய போகுது.